திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளும் தற்போது நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி நம்முடைய மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சமூக ஆர்வலர் திரு பருத்திச்சேரி ராஜா அவர்கள் இணைப்பிருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை இதில்? முத்துப்பேட்டையில் நேற்று இரவு நடைபெற்ற சம்பவமானது ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகாகவும் வாய்த்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிலை என்பது வெட்கக்கேடானது. இதை வன்மையாக பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஜனநாயகம் தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. கஞ்சா கலாச்சாரம் என்பது இளைஞர்களை சீரழிப்பதோடு பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. பத்திரிகையாளர்களே தமிழ்நாட்டில் இரவு தாக்கப்படுகிறார்கள் என்றால் இது ஜனநாயகத்தின் இரு கண்களாக விளங்குகிற பத்திரிகையாளர்களின் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்க மாற்றியிருக்கிறது. சில இடங்களில் இந்த கஞ்சா விற்பனையாளர்களுக்கு காவல்துறையே பக்கபலமாகவும் தக்கத்துணையாகவும் இருப்பதாக பேசப்படுகிறது. இதை பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கம் வன்மையாக கண்டிப்பதோடு புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசு உடனடியாக இரும்பு கரம் கொண்டு கஞ்சா விற்பனையாளர்களை ஒடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி பருத்திராஜா. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மார்ஷல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் தனியார் தொலைக்காட்சியில செய்தியாளர் பணியாற்றி வருபவர் ஹாஜா மைதீன். இவர் வழக்கம் போல நேற்று நைட்டு செய்தி பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போற நேரத்துல, அதாவது சரியா ஒரு 11:30-11:45 கேட்ட நள்ளிரவு, அந்த டைம்ல ஒரு 3 பேர் வீட்டு வாசல் கதவை தட்டிருக்காங்க. தூங்கிட்டு இருந்த ஹாஜா மைதீனோட மாமியார் போய் வாசல் கதவை திறந்து என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்திருந்தது யாரு அப்படின்னா அப்துல் பாசித். அவர் யாரு அப்படின்னா ஏற்கனவே அவர் மேல கஞ்சா வழக்கு அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆயிருக்காப்ல அந்த அப்துல் பாசித். இந்த அப்துல் பாசித் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மொத்தம் 3 பேர் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க. ஹாஜா மைதீனோட மாமியார் என்னன்னு கேட்கிறப்ப, இல்ல ஒரு நியூஸ் சம்பந்தமா பேசணும், சாரை வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நியூஸுங்கிறதா நாங்க கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜா மைதீனோட மாமியார் ரிப்போர்ட்டர் ஹாஜா மைதீனை எழுப்பி வெளில வர சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர் வெளில பேசியிருக்காங்க, என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அப்துல் பாசித்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஒருத்தரை தாக்கிட்டாங்க, அவர் கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க, இது சம்பந்தமா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரிப்போர்ட்டர் நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க அந்த டைம்லயே அப்துல் பாசித்ங்கிறவர் தான் மறைச்சி வச்சுட்டு வந்திருந்த பாட்டில், அதாவது நம்ம சரக்கு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில எடுத்து ரிப்போர்ட்டர் மேல குத்திருக்காங்க. இதுல ரிப்போர்ட்டர்ல நெஞ்சுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. குத்துன அடுத்த வேகமே ரிப்போர்ட்டர் தலையில பாட்டிலால தாக்கியிருக்காங்க. கூட 2 பேரும் அந்த தாக்கியிருக்காங்க. உடனடியா அவர் சத்தம் போட்டதை கேட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க, ரோட்ல நடந்து போனவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்குறவங்களை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா தாக்குறவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட ரிப்போர்ட்டர் இப்போ தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நள்ளிரவுல
ஒரு பத்திரிகையாளர் 4ஆம் தூண் சொல்லுங்கிற ஒரு பத்திரிகையாளர் வீட்டிலேயே கஞ்சா போதையில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டு வெளியே வந்த ஆசாமி அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தாக்குதல் ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மார்ஷல், நடந்த சம்பவம் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி.